அவர் சார்ந்து இருக்கிற, அவர் ஆதரிச்சு நிற்கிற திமுகவை கேட்கிறேன். எங்க அண்ணன் ஆராசா முதல்ல எந்த தொகுதியில நின்னாருன்னு நினைக்கிறீங்க? பெரம்பலூர்ல. அது அப்ப தனி தொகுதி. யாரு வாக்கு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வெறும் பறையரா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். தனி தொகுதியா இருக்கும்போது வெறும் பறையர் மட்டும் போட்டு எங்க அண்ணன் ஜெயிச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, எல்லாரும் போட்டிருப்பாங்கல்ல. இப்ப அங்க வேலை செஞ்சிருக்காருல்ல எங்க அண்ணன். இப்ப பொது தொகுதியா மாறிடுச்சு. நீ உண்மையிலேயே தமிழ் இன தலைவனா இருந்தா, எங்க அண்ணனை தாழ்த்தப்பட்டவனெல்லாம் தமிழை நான் பாக்குறதா இருந்தா என்ன சொல்லிருந்தா, நீ நில்லு ராஜான்னு சொல்லியிருந்தா பறையர் மட்டும் இல்ல எல்லாரும் போட்டிருப்பான். போட்டு தானே போன தடவை ஜெயிச்சாரு. நீங்க நீலகிரிக்கு எடுத்துட்டு போறீங்களே. அப்ப உங்களுக்குள்ள சாதியை என்ன? அவர் தாழ்த்தப்பட்டவனாவே நீ பார்த்துட்டு இருந்திருக்க. நாங்க அவரை தமிழனா, ஆதி தமிழனா நாங்க பாக்குறோம். இப்ப ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குல்ல. இதே தானே எங்க ஐயா இளையராஜாக்கு பிஜேபி செஞ்சுச்சு. நீ ராஜ்யசபா கொடுத்த, அங்க ஒரு விளையாட்டு வீரர்கள் கொடுத்தா, அங்க ஒரு பிற்படுத்த ஒடுக்கப்பட்டவர் கொடுத்தா, இங்க தலித்து கொடுத்தவங்க. எங்க ஐயாவுக்கு நீ தகுதி பார்த்து கொடுக்கல. வட மாவட்டங்கள்ல திருமாவளம் இல்லாம அவங்க வெற்றி சாத்தியப்பட்டுருச்சா? சொல்லுங்க தம்பி, நீங்க சொல்லுங்க தம்பி. ஏன் அவருக்கு ஒரு பொது தொகுதி கொடுக்கல? சரி, நீங்க பொது தொகுதி அண்ணன் கொடுக்காதீங்க. ஒரு பொது தொகுதியில ஆதி தமிழ் குடியை நிறுத்துங்களே, ஒரு தேவேந்திரரே ஒரு பறையரை நிறுத்துங்களே, அதையாவது செய்யுங்க. நீங்க நின்ன 22ல ஒரு இஸ்லாமியன் கொடுக்கலையே. கூட்டணிக்கு இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு தானே தள்ளி விட்டீங்க. மாமா நவாஸ் கனிக்கு போப்பாங்க. என்ன நீங்க கொடுத்தது எத்தனை? சனாதனங்கிறது நீங்க சனாதன எதிர்ப்பு உங்கள்ல இருந்தா நாங்க ஆரம்பிக்கணும். பிறகு இன்றைக்கு நம்முடைய அண்ணன் காளிமுத்து அவர்களின் மகளை திருமணம் செய்து கொண்டது மிக கவனமாக நீங்கள் சாதிய வாக்குகளை பெற வேண்டும் என்பதையும் சேர்த்து, நீ சாதி இல்லை என்றால் ஏன் திருவொற்றியூரில் போய் நிற்கிறாய்? ஏன் விக்கிரவாண்டியிலே அந்த வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை நிறுத்துகிறாய்? என் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான் என்றால், நீங்கள் ஒரு பொது தொகுதியில் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களை நிறுத்தக்கூடாதா? நீ நிறுத்தக்கூடாதா? பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களை நீ விக்கிரவாண்டியில நிறுத்தக்கூடாதா? ஏன் படையாட்சியிலே ஒரு பெண்ணை நிறுத்துகிறாய்? அதுவும் அந்த பெண் ஓட்டு கேட்ட அழகை பார்த்திருக்கிறீர்கள் இல்லையா? என் மனைவிதான் அதை பார்த்து விட்டு சொல்வார், எங்கெல்லாம் திமுக காரர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் போய், ஏன் இந்த பெண் அங்கே போய் ஓட்டு கேட்கிறது என்றால் என் மனைவி சொல்லுவார், எங்கெங்கயோ ஓட்டு கேட்குது, பிச்சை எடுக்குது. ஒரு தரம் போடக்கூடாதா? ஒரு வாய்ப்பு கொடுக்கூடாதா? ஒரே ஒரு எதை விட ஏன்டா இவ்வளவு பிச்சை எடுக்கிறீங்க? நான் வெளிப்படையாக கேட்கிறேன். இன்றைக்கு 3 நாள் நடந்த அதிமுக கூட்டத்தில் ஒரு முடிவு அல்லது ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு வருகிற போது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில நான் பார்த்தேன், நாம் தமிழரோடு கூட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அதிமுக. அவன் நிலைமை அவ்வளவு மோசம். நான் சீமானுக்காக இல்லை, அதிமுகவுக்காக வருத்தப்படுறேன். உன்னை பார்த்து இடையில் வந்த பாடின்னு ஒரு ஆள் சொல்றான், நாம் தமிழரோடு கூட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் அவரவர் கூடியே அவரவர் தோண்டிக் கொண்டால் நாம் என்ன செய்வது? நல்லது. எனவே அதிமுகவோடு சேர வேண்டும். அதற்குத்தான் நீ ஓட்டு பிச்சை கெஞ்சி பார்த்தாய். அதிமுகவின் வாக்குகள் விக்கிரவாண்டியில உனக்கு வருமா என்று பார்த்தாய். என்ன பேசினாய் நீ? சண்டாளன் என்றால் உனக்கு என்ன பொருள் தெரியாது, சரி. ஆனால் பறையன் என்றால் கூட உனக்கு பொருள் தெரியாதா? அந்த சொல்லை பயன்படுத்தி பேசினாயா இல்லையா? விக்கிரவாண்டியில பேசுகிற போது அந்த சொல்லை நான் சொல்லுகிறேன். பட்டியல் இனம் என்றோ தலித் என்றோ சொல்லவில்லை. என்னிடத்துல இருக்கிறது இன்னொரு செய்தி, அவர்கள் அழித்து விடக்கூடும். எனவே எல்லாவற்றையும் பதிவு செய்திருக்கிறோம். அழித்தாலும் இருக்கிறது. என்ன பேசி இருக்கிறார் அங்கே சீமான் என்றால், வன்னியர்களும் பறையர்களும் விலகி நிற்காதீர்கள். இவருக்கு அவ்வளவு ஒற்றுமையில் அவ்வளவு பெரிய அன்பு. விலகி நின்றால் என்ன ஆகும் என்பதை கவனியுங்கள். 2 பேரும் விலகி நிற்காதீர்கள். 2 பேரும் விலகி நிற்பதால் தான் திராவிட நாய்களும் திராவிட பன்றிகளும் உள்ளே வருகின்றன. நான் ஏன் கண்ட நாய்கள் கலைஞரை பற்றி பேசுகின்றன என்று முதலில் சொன்னேன் தெரியுமா? திராவிட நாய் என்று சொல்லுகிற அந்த நாயை இனி நாம் நாய் என்றுதான் சொல்லுகிறேன். நண்பர்களே, நான் தமிழ் படித்திருக்கிறேன். அதிர்நிலையை உயர்நிலையாய் சொன்னால் அது இலக்கண பிழை. எனவே அது என்றுதான் சொல்ல வேண்டும். திராவிட நாய்களும் திராவிட பன்றிகளும் உள்ளே நுழைந்துவிடும். வன்னியர்களும் பறையர்களும், படையாட்சிகளும் பறையர்களும். படையாட்சி என்று சொல்ல தெரிகிறது இல்லையா அவனுக்கு? ஏன் பட்டியலின மக்கள் என்று சொல்லக்கூடாது? பறையர்கள் என்று சொல்லி இருக்கிறாயே, இதற்காகவே ஒரு வழக்கு தொடுக்க வேண்டும். கரூர் வழக்கறிஞர் ராஜேந்திரன் இப்போதுதான் கொடுத்திருக்கிறார். மாவட்ட கண்காணிப்பாளரிடத்திலே பறையன் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறான், சாதியை பற்றி குறிப்பிடுகிறான், கைது செய்ய வேண்டும் என்று நான் தான் சொன்னேன். கைது செய்யாதீர்கள். அவனை கைது செய்வதா? அவன் விரும்புவதே அதைத்தான்.
என்னை கைது செய்து பார், கைது செய்து பார் என்று எதற்காக சொல்லுகிறான்? கைது செய்தால் தியாகியாகி விடலாம் என்றார். நீ புலிகளை பற்றி இவ்வளவு பேசுகிறாயே, நான் பொடாவிலே சிறையிலே இருந்த போது பார்ப்பதற்கு கூட வருவதற்கு உனக்கு துணிச்சல் இல்லையே, பார்த்தால் கூட பிடித்துக் விடுவார்களோ என்கிற அவ்வளவு தைரியசாலி, அவ்வளவு சிங்கம், அவ்வளவு புலி அது. எனவே நீ புலியிடம் எப்போது போனாய்? போர் முடிந்த பிறகு போனாய். ஆபத்தில்லை என்ற பிறகு உன் கோபத்துக்கு பஞ்சம் இல்லை. அதானே உண்மை. அதுவும் நீ போய் என்ன செய்தாய்? நான் கேட்கிறேன், இன்னொன்று சொல்கிறேன். நாங்கள் பிரபாகரனின் வளர்ப்பு, புலிகளின் பிள்ளைகள், எப்போது வளர்ந்தாய்? எப்போது உன்னை வளர்த்தார்கள்? உன்னை போய் அவர்கள் வளர்த்தார்களா என்ன? அவர்களுக்கு பிறகு நீ அவர்கள் பணத்தை வாங்கி வளர்ந்தாய், அது எனக்கு தெரியும், அது வேறு. இல்லை என்று சொல். ஈழ மக்களிடம் காசு வாங்கவில்லை என்று சொல். நாங்கள் இதோ ராஜன் இருக்கிறார், உமாபதி இருக்கிறார், ஈழ மக்களுக்காக உழைத்தவர்கள் நாங்கள். ஈழ மக்களை வைத்து பிழைத்தவன் நீ. இரண்டுக்கும் வேறுபாடு. என்ன வியப்பு தெரியுமா? கலைஞரை யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான் இந்த பைத்தியக்காரன். ஒருவர் சொன்னார், சீமான் மீது வழக்கே போட முடியாது, ஏனென்றால் பைத்தியக்காரர்கள் மீது எந்த வழக்கும் பதிவு செய்ய முடியாது. கலைஞர் எவ்வளவு பெரிய நுண் அறிவு உடையவர் என்பதற்காக சொல்லுகிறேன். 2 நிகழ்ச்சிகளை நான் பதிவு செய்ய வேண்டும். கலைஞர் சொன்னார், நான் ஒரு நாள் காலையிலே தலைவரை பார்த்து விட்டு கீழே வருகிறேன். வருகிற போது மோகன் என்று கருதுகிறேன். ஓடி வந்து, ஐயா அவங்க கூப்பிடுறாங்க, இன்டர்காம்ல பேச சொல்றாங்க. இப்பதான் ஐயா கூட தான் எழுதிட்டு வந்தேன். அவர் ஒவ்வொன்றிலும் அத்தனை நுணுக்கமானவர். இதோ பேராசிரியர் முன்னாள் துணைவேந்தர் ராஜேந்திரன் உட்கார்ந்து இருக்கிறார். கோவையிலே செம்மொழி மாநாடு. அந்த இலச்சினையில் ஏதாவது ஒரு குறள் வரியை எழுத வேண்டும். ஆளுக்கு ஒரு வரி சொல்லுகிறோம். அறிவுடையார் எல்லாம் உடையார். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு அவர் சொன்னார், இல்லை இல்லை, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதை எழுது என்றார். ஒரு பேராசிரியர் ராஜேந்திரன் தான் சொன்னார், அதை உங்கள் கையாலேயே எழுதுங்க. அவருக்கு நினைவிருக்கும் என்று கருதுகிறேன். கோபாலபுரத்தில் ஒவ்வொன்றையும் நுட்பமாக பார்க்கிறவர். நான் கீழே இப்பதானே ஐயாவோட பேசி விட்டு வந்தேன் என்று மறுபடியும், ஐயா கூப்பிட்டீங்களா? ஒன்றும் இல்லை, முறை சொல்லி பார்த்துட்டியா? அவர்கிட்ட இருக்க பெரிய சிக்கல். ஒரு தடவை அமைச்சர் பொன்முடி சொன்னார், இன்னைக்கு நீங்களும் மாட்டிட்டீங்களான்னாரு. ஏன்னா நான் ஒழுங்காக படிச்சுட்டு போவேன். இன்னும் பார்க்கலைங்க, நான் நேரம் உங்களை பார்க்க வந்துட்டேன். பார், அடுத்த வரியை கவனியுங்கள். காளிமுத்து நேற்று தான் இறந்திருக்கிறார். முறை சொல்லி பார், உனக்கு பிடித்த காளிமுத்து பற்றி எழுதியிருக்கிறேன். எனக்கு காளிமுத்துவை பிடிக்கும் என்பது இவருக்கு எப்படி தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. உனக்கு பிடித்த காளிமுத்துவை பற்றி எழுதியிருக்கிறேன். அற்புதமான கட்டுரை, மண்ணில் மறைந்த வைரம் என்கிற தலைப்பில் எழுதியிருக்கிறார். அவர் நம்மை திட்டிவிட்டு தான் இறந்தார், அது வேறு. ஒரு தீர்மானத்தை எழுதி கொண்டிருக்கிறோம். கலைஞர் எத்தனை நுட்பமான அறிவு உடையவர் என்பதற்காக சொல்லுகிறேன். தீர்மானத்தை எழுதி கொண்டிருக்கிறோம். பிறகு அவர் அழைத்து சொல்லுகிறார், இந்த தீர்மானத்தை டிகேஎஸ் போயிட்டார் இளங்கோவை, சரி நீயும் ராசாவும் உட்கார்ந்து எழுதுங்க, சமூக நீதி பற்றியது. சரின்னு சொன்ன அடுத்த வரி சொல்லுகிறார், நீங்க தான் அடிக்கடி மத்தியானம் சேர்ந்து சந்திச்சு சாப்பாடுலாம் சாப்பிடுறீங்க, எப்படி தெரியும் என்று எனக்கு தெரியும். யாருக்கும் தெரியாது. ராசா அவர்கள் என்னை மதிய உணவுக்கு அழைப்பார், 2 பேரும் போவோம் சாப்பிடும். நீங்க தான் 2 பேரும் அடிக்கடி சந்திச்சு மத்தியான உணவு. இவர் சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு உலகத்தை சுற்றி வந்த ஒரு மாமியர். சாதாரண மனிதர் என்றா கலைஞரை நீ நினைத்தாய்? நேற்றைக்கு எங்கள் அமைப்பை சார்ந்த முத்துக்குமார் என்னை போலவே இரவு முழுவதும் தூங்காமல் புலம்பிக் கொண்டு எழுதி கொண்டே இருந்தார். கலைஞரை பற்றி இப்படி ஒருத்தர் பேசினா நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறதா? அத்தனை பெரிய ஆற்றல் உடையவர். ஒவ்வொரு